இந்த உலகமே நம்ம மேல நம்பிக்கை இழக்கும் போது, இன்ஃபேக்ட் நமக்கு நம்ம மேலேயே ஒரு டவுட் வரும் பொழுது ஒருத்தர் நம்ம மேல அந்த நம்பிக்கை வைப்பாங்க. அவங்க நம்ம அம்மா அப்பாவா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். ஆனா அந்த ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை நம்ம மொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையா, நம்ம லைஃபுக்கே இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா மாறும். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் கண்டிப்பா இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் நீங்க ஸ்டோரியில கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு சின்ன பையன், அவன் படிக்கிறதுக்கே தகுதி இல்லை, அவனை தயவு செய்து கூட்டு போயிடுங்க, அவனால கூட இருக்கிற பசங்களாம் படிக்க முடியல அப்படின்னு, இவன் படிக்கிறதுக்கு ஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு பையன் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு சொல்லும் போது, நீ அவங்க சொல்றது எதையுமே காதுல வாங்காத, அம்மா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ஸ்கூலு யூனிவர்சிட்டி எல்லாமே செல்ஃப் டாட் பண்ணப்பட்ட ஒரு பையன் தான் பிற்காலத்து தாமஸ் ஆல்வா எடிசனா மாறினாரு. அன்னைக்கு அவங்க அம்மா அந்த ஒரு நம்பிக்கையை வைக்கல அப்படின்னா, அந்த ஒரு டீச்சர் சொன்னதை தாமஸ் ஆல்வா எடிசனும் நம்பி இருந்தா, இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர், ஒரு சயின்டிஸ்ட் அந்த ஹிஸ்டரியிலே இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அட் டைம்ஸ் என்னால முடியாதுன்னு எல்லாரும் சொல்லும் போது ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சா, அந்த ஒரு நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஓடுங்க. கண்டிப்பா greater and bigger things are waiting for you in life. Think about it.